ஹாய் ஆல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராகவ பெருமாள் கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பரிகாரங்களுக்கு ஃபேமஸான கோயில். இது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பக்கத்தில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம அங்கேருந்து வரணும் அப்படின்னா விருதாச்சலம் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்துக்கலாம். கோபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கோயில் மாதிரி இருக்குது. கோபுரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜ கோபுரம் என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதில் சுவர்லாம் பார்க்கலாம். பாருங்க ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்ட்டு. ஸோ வாங்க, இன்னும் 100 கால் மண்டபம் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து திருமால் பாதம்னு சொல்றாங்க. நமக்கு வந்து ராஜகோபுரத்திலேயே வந்து ஸ்டெப்பும் இருக்கு. வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இங்க ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு, சின்னதா சிலை மாதிரி இருக்கு. வந்து காமிங்க எப்படி இருக்கு அப்படி. சரிதா, அது இந்த மாதிரிதான் சிலை இருக்கு. இதுவும் வந்து பெருமாள் சிலை மாதிரி தான் இங்க கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு மேல் வியூ பார்க்கலாம், கோயிலோட மேல் வியூ. கோயில்ல ராஜகோபுரம், அதுக்கப்புறம் இங்க ஒரு கோபுரம் இருக்கு, அவ்வளவுதான். வேற எந்த கோபுரம் இல்லை. அப்புறம் மெயினா சாமிக்கான கோபுரம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு ரொம்ப ஹைட்டா இருக்கு, இறங்குறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு. பழங்காலத்து ஸ்டெப்ஸ் இல்லையா. மங்கி இங்கேயும் வந்து பெருமாள் பாதம் இருக்குது. உள்ள வந்து ஒன்றும் இல்லை, விளக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 100 கால் மண்டபம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தூண்லையுமே வந்து சிற்பக்கலைகளை வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொரு தூணுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இல்லை, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான் ரிசம்பிள் பண்ணுறாங்க. இன்னும் உள்ளே வந்து கிராண்டாக இருக்குது ஆர்கிடெக்சரு. இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுவே சிம்பிள்னா உள்ளே இருக்கிறது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அப்படியே தத்ரூபமாக இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் பாருங்களேன், இல்லை நம்ம இதுக்கு நமக்கு அர்த்தம்லாம் தெரியாது, பட் ஆனால் வந்து பார்த்தா வந்து லுக் வைஸ் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா காமிப்போம். அங்கே இருக்கு ஆமா, இங்க வந்து காமி. எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். என்னோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி சைடா இருக்கு, கேஷுவலா இல்லாம. இது மற்ற தூணை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்படி மேலாப்புல காமிங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. பாருங்க இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து 2 சைடும் இங்கேயும் அங்கேயும் குதிரை சிலை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கம் சிலை இருக்கு. 3 சிலை வந்து சிங்கம் சிலை இந்த சைடு என்ட்ரன்ஸ்ல, அந்த சைடு என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இதோட இப்போ நம்ம மெயின் மண்டபத்துக்கு உள்ள வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணுமே வந்து ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாக இருக்குது. ஒவ்வொரு தூண்லையுமே ஒரு யூனிக்கான ஸ்டாச்சு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமாக இந்த டிசைனை நம்ம காமிச்சே ஆகணும். இதை பாருங்க, இந்த பிண்டல் எவ்வளோ அழகா கல்லில் செதுக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு.
அப்படியே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேணுகோபால் சன்னதின்னு சொல்லி அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அப்படியே அங்கே இங்கிருந்து இந்த கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா முக்கியமாக அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். அது நம்ம இங்கே வந்துட்டோம்னாவே அதுக்குன்னு செப்பரேட்டாக ஐயர் இருக்காங்க. அவங்களே வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம வந்து கடையிலேயே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது தேவையான பொருளெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க, அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து குழந்தை அம்மன் சொல்லிட்டு 7 கன்னிமார்கள் மாதிரி ஒரு சாமி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா அந்த சாமியை கும்பிட்டு வரலாம். பின்னாடி வந்து அருள்மிகு சேனை முதலியார் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. புது பேரா இருக்கு இந்த கோயில். அப்புறம் இங்க துளசி மடம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மேல துளசி செடி, கீழே வந்து விளக்கு வைக்கிற மாதிரி மடமே வந்து ஒரு கம்பீரமா கட்டியிருக்காங்க. ஹாரத்தை வந்து சுத்திட்டு இருக்கோம். கோயில் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, கரெக்டா மீடியமா இருக்கு. பட் மதில் சேவர் பாருங்க எவ்வளவு கம்பீரமா பெருசா இருக்கு. மத் வேதாந்த தேசிகர் சன்னதி அந்த மாதிரி நிறைய இருக்கு. நல்லா இருக்கு. யூனிக். இதுதான் வந்து பேர் என்னமோ நுழைவு வாயிலா, நுழைவு வாயில். கதவு பாருங்க, ஒரு கதவு, ஒரு கதவு 1000 கிலோ அவ்வளோ பெருசா இருக்கு. வெளியே என்ட்ரன்ஸ் எடுத்துடலாம் வாங்க. இதுதான் கோயிலோட அவுட் சைடு. ஸோ உள்ள வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு மாடம் மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு செங்கோல் மாதிரி தூண் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அப்படியே பெருமாள் கோயிலுக்கு பின்னாடியே சிவன் கோயிலும் இருக்குது. நாங்கள் அதுக்கு போகல, ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிடுச்சு. இருக்கிறது ஒன்றும் ஃபேமஸான ஏரியா இல்லை. சுற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக மக்கள் வசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த தூண் நான் சொன்னேன்ல, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தூண். அதுக்கு பின்னாடி மாடம், அதுக்கப்புறம் கோயில். கடையும் வந்து பெருசாக இல்லை, ஃபெசிலிட்டிஸ் கம்மி தான். ரொம்ப பழங்காலத்து கோயில், அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. முக்கியமாக பரிகாரத்துக்காக வராங்க. இன்னொரு ஃபேமஸ் என்ன அப்படின்னா வண்டியெல்லாம் வந்து இங்கே அடிக்கடி வந்து பூஜை போடுவாங்க போல். கோயில் முன்னாடி ஃபுல்லாக எலுமிச்சங்காயாக இருந்துச்சு, நிறைய எங்கள் கண்ணு முன்னாடியும் போட்டாங்க. மறுபடியும் அவரா போனுங்க அந்த வியூ. இப்ப பாருங்க கோயிலோட கோபுரத்தோட வியூ எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. 9 கலசம் இருக்கு. அப்புறம் இங்க இன்னொன்னு நடந்துச்சு. காலையில நாங்க நேரத்திலேயே வந்துட்டோம், 4 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். 5 மணி வரைக்கும் யாரும் வரல. இந்த லோக்கல்ல இருக்க ஆளுங்க தான் வந்து உள்ள அலோடு இல்லை யாருக்குமே. அந்த டைம்ல வெளியே நின்று சாமி கும்பிட்டு போறாங்க. 5 மணிக்கு மேலதான் நாங்களாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பின்னாடி தெப்பக்குளம் இருக்கு, அந்த வீடியோ நான் மறுபடியும் லாஸ்ட்ல காமிக்கிறேன். அங்கதான் நாங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அப்போ எங்களுக்கு சொன்ன பரிகாரம் என்னன்னா பழைய ட்ரெஸ்ஸை வந்து அங்கே குளத்துலேயே போட்டு புது ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்க. 2 பேருமே இன்னைக்கு புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் போட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் வந்தோடனேயுமே வந்து நாங்கள் அந்த தீபாரதனை பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு பொங்கலை வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்படியே இப்படி கை நீட்டி வாங்கினா தொப்பு தொப்புன்னு உருண்டையாக போட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு இன்னைக்கு. அது தீபாரதனையும் பார்த்தாச்சு, சாமியோட முதல் பிரசாதமும் வாங்கியாச்சு. இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நாங்கள் நினைச்சதை விட சிறப்பாக தான் போயிருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ பெங்களூர் கிளம்ப போகிறோம். Bye. Stay tuned.